அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பெனி ஜான். தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் வந்திருக்கிறது. முன் எப்போதும் இல்லாத ஒரு ஆட்சி மாற்றம். கடந்த 50 ஆண்டு காலமாக 2 திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்து வந்தார்கள். இன்றைக்கு அந்த 2 திராவிட கட்சிகளையும் ஓரம் தள்ளிவிட்டு ஒரு புதிதாக ஒரு கட்சி ஆட்சியை பிடித்திருக்கிறது. இந்த புதிதாக வந்த கட்சி எதை சொல்லி ஆட்சியை பிடித்தார்கள் என்று சொன்னால், அவங்க சமூக நீதி சார்ந்து பேசி ஆட்சியை பிடித்தார்களா? பெரியாரின் சித்தாந்தங்களை சொல்லி ஆட்சியை பிடித்தார்களா? அம்பேத்கரின் சித்தாந்தங்களை சொல்லி ஆட்சியை பிடித்தார்களா? வேலு நாச்சியாரினுடைய சித்தாந்தங்களை சொல்லி ஆட்சியை பிடித்தார்களா? காமராஜனுடைய சித்தாந்தங்களை சொல்லி ஆட்சியை பிடித்தார்களா? ஒன்றுமே சொல்லவில்லை. ஆனால் பெயரளவில் தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், காமராஜர், வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மாள் இவர்களுடைய புகைப்படங்களை ஒரு அடையாளமாக வைத்து கொண்டார்களே ஒழிய, அவர்களுடைய சித்தாந்தங்களையோ அவர்களுடைய அந்த தரிசனத்தையோ இவர்கள் மக்களிடம் எடுத்து சொல்லவில்லை. அதை பற்றி அங்கே இருக்கிற தலைவர்களுக்கே தெரியுமா என்பது சந்தேகமாக இருக்கிறது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தலைமையின் கீழ் உள்ள ஒரு கட்சியை இன்றைக்கு மக்கள் ஆட்சியில் நிறுத்திவிட்டார்கள். ஸோ இங்கே என்ன நடந்து கொண்டிருக்குன்னு சொன்னால், இந்த 50 ஆண்டு காலமாக திராவிட ஆட்சிகள் இருந்தபோது இந்த தமிழ்நாட்டு மக்கள் எதை பற்றியும் கவலைப்படவில்லை. நாம் எதை பற்றி கவலைப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஒன்றிய அரசு தொடர்ந்து அவருடைய ஆரிய சித்தாந்தங்களை புகுத்துவதற்கு, அவர்களிடம் நம்மை அடிபணி வைப்பதற்கு, கல்வியில் இருக்கிற சுதந்திரத்தை பறிப்பதற்கு, நம்முடைய உரிமைகளை பிடுங்குவதற்கு அவர்கள் தொடர்ந்து கங்கணங்கட்டி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அப்படிப்பட்ட அந்த நபர்களிடமிருந்து நம்மை பாதுகாத்தது 2 திராவிட கட்சிகள் தான். இந்த 2 திராவிட கட்சிகள் மாறி மாறி இருந்தாலும் அவர்கள் மீது சில பல குறைகள், ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் சமூக நீதி பார்வையில் அவர்கள் இந்த தமிழ்நாட்டை செம்மையான வழியில் வழிநடத்தினார்கள். ஆனால் கடந்த முறை இருந்த எடப்பாடி கே பழனிசாமி அவருடைய ஆட்சியில் அந்த திராவிட சித்தாந்தத்தினுடைய அந்த புரிதல் இல்லாமல், அந்த கொள்கை பிடிப்பு இல்லாமல் அவர்கள் ஒன்றியத்திடம் அநேக உரிமைகளை அடகு வைத்தார்கள். அவர்களுடைய பேசும் உரிமையை கூட அவர்கள் ஒன்றியத்திடம் அடகு வைத்துவிட்டு, ஒன்றியம் என்ன சொல்லுகிறதோ அதன்படியே அவர்கள் இன்று வரைக்கும் அவர்கள் செயல்பட்டு வந்தார்கள். ஆனால் ஸ்டாலின் அரசு இருந்தபோது நாம் எதை பற்றியும் கவலைப்படாமல், நமக்காக ஒருவர் இருக்கிறார், அவர் எல்லா விஷயத்திலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்வார், நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பார், நம்முடைய உரிமைகளை அவர் பாதுகாப்பார் என்ற அந்த நம்பிக்கை நமக்கு இருந்தது. ஸ்டாலினுடைய அரசில் பார்த்திங்கன்னா அதிகமான வளர்ச்சியை ஸ்டாலின் அரசு கொடுத்தது. சிறப்பாக செயல்பட்டு பெண்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தது. பெண்கள் சுதந்திரமாக செயல்படுவதற்கு ரயில் பயணம் என்று சொல்லி டிக்கெட் இல்லாத ஒரு பயணத்தை கொடுத்தது. இல்லத்தரசிகளுக்கு ஊக்கத்தொகை கொடுத்தது. கல்லூரியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை கொடுத்தது. மாற்றுத்திறனாளிகளுக்கு ஊக்கத்தொகை கொடுத்தது. வயதானவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்தது. படிப்பில் அதிக கவனம் செலுத்தும்படி தொடர்ந்து இந்த மக்களை உற்சாகப்படுத்தி கொண்டே இருந்தது திராவிட ஸ்டாலின் அரசு. அவர் அரசு இருக்கும்போது யாரும் எதை பற்றியும் கவலைப்பட்டதே இல்லை. அந்தளவுக்கு ஒரு அரணான ஒரு கோட்டை போல ஒரு பாதுகாப்பாக இருந்தது. ஆனால் தமிழக வெற்றிக்கழக அரசு பதவியேற்று இன்றோடு 12 நாட்கள் ஆகிறது. இந்த 12 நாட்களும் தமிழகம் எங்கும் மயான அமைதி காணப்படுகிறது. ஒரு இளவு வீட்டில் எப்படி மக்கள் சிரித்து பேசாமல் அமைதியாக துக்கமாக இருப்பார்களோ, அதே போல் தமிழ்நாட்டு மக்கள், ஒட்டுமொத்த மக்களும் காணப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதற்கு காரணம் ஸ்டாலின் அரசு அவ்வளோ பெரிய ஒரு பாதுகாப்பை கொடுத்தது. ஸ்டாலின் அரசு அவ்வளவு மக்களை பார்த்து பார்த்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பன் என்ன செய்வாரோ அதே போல் ஸ்டாலின் அரசு பார்த்து பார்த்து செயல்பட்டு வந்தது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற தமிழக வெற்றிக்கழக அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? தமிழக வெற்றிக்கழக அரசு பதவியேற்று 12 நாள் ஆகிறது. இன்று வரைக்கும் விஜய் அவர்கள் ஊடகத்தை சந்திக்கவில்லை. ஊடகத்தை சந்திப்பது எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ், எவ்வளவு முக்கியம். மக்களுடைய குறைகளை அரசாங்கத்துக்கு எடுத்துச் சொல்வது ஊடகம்தான்.
அரசாங்கம் மக்களுக்கு என்ன செய்ய போகிறது என்பதை அவர்களுடைய குரல்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்வது ஊடகம்தான். ஸோ ஊடகம்தான் மக்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் இடையே ஒரு பாலமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ஊடகத்தை மதிக்க வேண்டும், அந்த ஊடகத்தை சந்திக்க வேண்டும். ஆனால் இன்று வரை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் சந்திக்கவில்லை. ஒரு முதலமைச்சருக்கு இது அழகா? ஒரு முதலமைச்சர் என்பவர் அவர் பொறுப்போடு செயல்பட வேண்டும். விஜய் நடிப்பதில் வல்லவர், அதில் மாற்று கருத்து இல்லை. அவருடைய படங்கள் அனைவரும் விரும்பி பார்க்கக்கூடிய படங்கள் தான். காரணம், அவர் நன்றாக நடிப்பார், திரையில் நடிப்பார். ஆனால் இன்றைக்கி தரையிலும் நடித்து கொண்டிருக்கிறார். ஸோ அப்படி நடிக்கக்கூடிய ஒரு நபரை அவர் முதல்வராக செயல்படுவார் என்று நம்பி இந்த மக்கள் வாக்களித்து விட்டார்கள். விஜய் அவர்கள் பதவியேற்று இந்த 12 நாட்களில் ஏகப்பட்ட அசம்பாவிதங்கள், சட்ட ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை உருவாகி கொண்டிருக்கிறது, கொலை நடக்கிறது, பாலியல் பலாத்காரம் நடக்கிறது. ஆனால் விஜய் அவர்கள் அமைதி காத்து கொண்டிருக்கிறார், வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். மக்களாகிய நாம் இனிமேலும் விஜய் அவர்கள் என்ன செஞ்சாலும் துதிபாடக்கூடாது. நல்லது செய்தால் அவரை புகழுங்கள், தவறில்லை. ஆனால் அவர் அமைதியாக இருக்கதையும் ஒன்றுமே செய்யாமல் இருப்பதையும் நீங்கள் புகழ்ந்து கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் தலையில் நீங்களே மண்ணை வாரி போடுகிறீர்கள் என்று அர்த்தமாகும்.